தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இந்த வழிபாட்டினை தொடர்ந்து செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நீங்கள் அதை செய்யணும். செஞ்சால் நிறைய பலன் உண்டு. வினையை போக்கும் பலன் உண்டு. பல அனுபவங்களை அடியன் சொல்லியிருக்கிறேன். வினை மிகுதியாக இருக்கின்ற காலத்திலே கூட தொடர்ந்து செய்து பலன் பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்கார். அதெல்லாம் அழுத்தமான உணர்வோடு நீங்கள் செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது திருமந்திர பாடலை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அட்ட வீரட்ட தலம் என்பதுதான் முடிச்சோன்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? அது அடுத்த பாட்டு லிங்க புராணம் அப்படின்னு இருக்கும். அதான் இல்லையா? ரெண்டாவது லிங்க புராணம்னா என்ன? லிங்க புராணம் என்பது சிவசக்தி புராணம். லிங்க புராணம் என்பது சிவசக்தி புராணம். அட்ட வீரட்டத்தை சொன்ன பிறகு பெருமானுடைய அற்புதங்களை 5 பதியங்களில் விளக்குகிறார். ஒன்று இதுதான் லிங்க புராணம். திரிபுரம் எரித்தது, அடிமுடி தேடியது, ராவணனுக்கு வாழ் தந்தது, சண்டீஸ்வருடைய நிலை, ஜீவன் மத்தருடைய நிலை எல்லாம் இந்த பதிகத்திலே வருகின்ற தலைப்புகளிலே சொல்லுகிறார். முதல் தலைப்பு என்பது லிங்க புராணம், சிவசக்தி வழிபாடு. சிவசக்தினா என்னன்ற தோற்றமும் ஒடுக்கமும். இந்த உலகத்தையும் அண்டத்தையும் பிண்டத்தையும் தோற்றுவித்தல், அதை ஒடுக்குவது. தோற்றுவதலும் ஒடுக்குவதும் சிவசக்தியின் கையிலே இருக்கிறது. அதுதான் லிங்கம். பல முறை விளக்கம் சொல்லியிருக்கிறேன். என்னை பார்த்தீங்கன்னா புரியும். லிங்கத்தில் 3 பகுதி உண்டு. ஒன்று பானம், ரெண்டாவது ஆவுடைய கீழே பீடம், திரும்பி ரவுண்டாக ஒரு பீடம் இருக்கும். சிவலிங்கத்தை நினச்சி பாருங்க. கோயிலில் பானம் என்பது மேலே இருந்து தரை வரை தொடும். சில இடங்கள்ல அம்மிக்கல் போல வச்சிருக்கிறாங்க, தவறு. மேலே இருந்து உள்ள இறங்கி கீழே தொடும். மேலே அறுவடிவமாக இருக்கும். 4 வகை, நடுவில் 6 இருக்கும், மேலே 8 இருக்கும். 8 கோணமா இருக்கும். அந்த உருளையா இருக்கிறத பானம் உருண்டையா இருக்கும், எண்கோணம் பேர். கீழே ஆவுடையார்ல சொருகுகின்ற போது 4 கோணமா இருக்கும், 4ஆ இருக்கும். அதுதான் கடைசி வரைக்கும் வரும். பார்க்கலாம், பல்வேறு இடங்கள்ல இது பின்னமா போனதை வெளியில் எடுத்து வச்சிருப்பாங்க. அதுல நீங்க பார்க்கலாம். என்ன அர்த்தம்னா, பானம் என்பது விண்ணுக்கும் மண்ணுக்கும் விருந்தானவன், நிலையானவன் அப்படின்னு அர்த்தம். அது சுழலாது, அப்படியே நிற்கும். ரெண்டாவது இருக்கிறது பாருங்க, ஆவுடையார், அது சுழலும். 3வது இருக்கின்ற பீடம் அப்படியே அமைதியா இருக்கும், தாங்கி கொண்டு இருக்கும். 2ஐயும் தாங்கி கொண்டு இருக்கும். இதுதான் அவருடைய இலக்கணம். இப்ப பாருங்களேன், மேலே இருக்கின்ற பானம் பிறவற்றை இயக்கும். அதுக்கு பேர் இயக்கும் சக்தி. எழுதிங்க, முக்கியமானது இயக்கும். வித்தியாசம் புரியணும் நமக்கு. எது இயக்கும் சக்தி? பானம் என்பது பிறவற்றை இயக்கும் சக்தி. சரிங்களா? ஆவுடையார் என்பது இயங்கும் சக்தி. கீழே பீடம் இருக்கு பாருங்க, கீழே கீழே வச்சிருப்பாங்களா, தரையில வச்சிருப்பாங்களா, அது ஆன்மான் பேர். அது என்ன சக்தின்னு கேட்டா,
அருளை பெறும் சக்தி. அருளை பெறும். இப்ப எத்தனை சக்தி சொல்லி இருக்கிறோம்? 3. இதைத்தான் வள்ளல் பெருமான் அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. தனி பெரும் கருணை என்பதுதான் பானம். முதலே சொல்லப்பட்ட அருட்பெரும் ஜோதி என்பது ஆன்மா. இரண்டாவது முதல் வரியிலே, அந்த வரியிலே வருகின்ற இரண்டாவதா வருகின்ற அருட்பெரும் ஜோதி என்பது சக்தி. சரிங்களா? ரெண்டும் என்ன செய்யுதுன்னு கேட்டா, பெருமானை பற்றி கொண்டு சக்தி இயங்குகிறாள். அதுதான் சிவசக்தியின் பேர். பெருமானை பற்றி கொண்டு சக்தி இயங்குகிறாள். என்ன இயக்கத்தால் என்ன பயன்? உலகம் படைக்கப்பட்டது, உலகத்திலிருந்து பிண்டமும் படைக்கப்பட்டது. அங்க உலகம், இங்கே பிண்டம். அது அண்டம் பிண்டம். அண்டத்துல என்ன இருக்கு? பஞ்சபூதம் இருக்கு. பிண்டத்தில் என்ன இருக்கு? பஞ்சபூதம் இருக்கு. அண்டத்தில் உள்ளதை பிண்டத்தில் காண் என்ற பழமொழி பின்னால வந்தது இல்லைங்களா? இதுல முக்கியமானது என்ன ஒரு செய்தி இருக்கிறது. பெருமானை பற்றி கொண்டுதான் அருள் சக்தி சுழல்வாள். தனியா இயங்க மாட்டான். சரிங்களா? ரெண்டும் சேர்ந்துதான் சிவசக்தியின் பேர். இன்னொரு குறிப்பு சொல்ற பாருங்க. எல்லா வடிவங்களும் எல்லா படைப்புகளும் சிவலிங்கத்தில் இருந்துதான் வந்தன. சிவலிங்கத்திலே இருந்துதான் என்ன வருகிறது? உலகம் வருகிறது. சிவலிங்கத்தில் இருந்துதான் பிண்டம் வருகிறது. சிவலிங்கத்தில் இருந்துதான் பெருமானுடைய வடிவங்கள் வருகிறது. எல்லாத்துக்கும் என்ன காரணம்? பானம்தான், சிவலிங்கம் தான். ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. திருவிளையாடல் என்ற திரைப்படத்துல பானபத்திரன் என்பவனும் ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவன் அரசனோட வந்து வாதிட்டான். பாண்டியனுக்கு சிரமம் ஏற்பட்டது. நீ தான் எதிர்த்து பாட்டு பாடினப்பா, நம்முடைய நாட்டை காப்பாற்றணும்னா. அப்போ போய் பெருமான்கிட்ட வேண்டுறாரு. மதுரையில் இருக்கின்ற சொக்கநாத பெருமான் இடத்துல வேண்டுறாரு. அவன் பெரிய பாடகன். நான் சாதாரணமாக உன்னை பற்றி புகழ்ந்து பேசுகிறவன், பாடுறவன். நான் பஞ்சப்பாட்டுக்காரன். அவனுக்கு போட்டிலாம் எப்படி ஜெயிக்க முடியும்? இதனால என்ன நம்பி ஒப்படைச்சிட்டாரு. அரசாங்கமே என்கிட்ட இருக்கிறது. இந்த நாட்டு மக்களோட கௌரவம் என்கிட்ட இருக்கு. நான் என்ன செய்யலான்னு மயங்கி அப்படியே விடுற. அப்போ முதல் எடுத்த திரைப்படத்துல பக்கத்துல இருக்க மண்டபத்துல பெருமான் எழுந்து போவான் அப்படின்னு அமைச்சாங்க. காட்சியும் எடுத்துட்டாங்க. இது வாரியார்கிட்ட போய் காட்டினாங்க. வாரியார் இதை பார்த்தோட, இது தப்புயா, மண்டபத்திலிருந்து பெருமான் வரமாட்டான், சிவலிங்கத்திலிருந்து தான் வருவான். எனவே அந்த காட்சியை நீக்கிட்டு சிவலிங்கத்திலிருந்து பானத்திலிருந்து ஒரு வருவது போல காட்சி அமைங்கன்னார். அதுக்கு பிறகு அமைச்சாங்க. அப்போ இயக்குனர் கேட்டார் டைரக்டர், ஏங்கன்னா சிவலிங்கத்திலே இருந்துதான் சிவபெருமானுடைய உருவங்கள் தோன்றின அப்படின்னு விளக்கம் கொடுத்தார். அப்ப எல்லா உருவங்களும் எங்கே வருகின்றன? சிவனுடைய உருவங்களும் உலகத்தில் இருக்கின்ற பஞ்சபூதங்களும் உடம்பில் இருக்கின்ற பஞ்சபூதங்களும் எங்கே இருந்து வருகின்றன? சிவலிங்கத்தின் பானத்திலிருந்து வருகின்றன. அதுதான் லிங்க புராணம். அதுதான் அந்த முதல் பாட்டு. இந்த ஆற்றலை சிவபெருமான் இடத்துல பெறுகிறாள் சக்தி. சிவசக்தி வரா. எப்படி வரா பாருங்க. அடி சேர்வன் என்ன எம் ஆதியை நோக்கி முடிசேர் மகளாகி, மலைமகன் என்ற நாட்டிலே இருக்கின்ற அரசனுடைய மகளாக முதல்ல போய் சேர்றா. இதான் முதல் நிலை. இது ரெண்டு விஷயம் நம்மளுக்கு நல்லா மனசுல வாங்கிக்கணும். முதல்ல தக்கனுடைய மகளா பிறந்தா. அதுக்கு பேரு தாட்சியாயினின்னு பேர். இந்த ஒரு 10 தலைப்பு இருக்குங்க. ஒரு நிதானமாக தான் பார்க்கணும். அதுதான் ஆன்மீகத்தினுடைய பேஸ். நமக்கு தக்கனுடைய மகளா பிறந்தா என்ன ஆகுதுன்னு கேட்டால் தாட்சியாயினின்னு பேர். தக்கன் என்ன ஆனா கடைசியில் ஆட்டுத்தலையுடன் சுத்த ஆரம்பிச்சான் இல்லையா? கௌரவம் எல்லாம் போச்சு.
அவனால் வாழ இந்த உடம்பு இருக்க அவன் போட்ட சாப்பாட்டால வளர்ந்தது அப்படின்னு இவன் நினைக்கிறான் தாட்சியாயினி. இந்த உடம்பு உள்ள வழி தாட்சியாயினின்னு பேர் இருக்கும், அதில் தக்கன் பேர் இருக்கு. வேண்டாம், எனக்கு அவன் பேர் வேண்டாம், அவனால உண்ட உணவினாலே வந்த பெருத்த உடம்பு வேறொரு உடம்பு எனக்கு வேணும்னு கேட்குறான். அதனால மலைமகன் நாட்டிலே இருக்கின்ற அரசனுக்கு ஒரு மகளா போய் வாய்க்கிறான், தாமரை மலர்ல கிடக்கிறான். அது அரசன் வாங்கி வளர்க்கிறான். இப்ப இவருடைய உடம்பு யாரால் வளர்க்கப்படுகிறது? மலைமகன் நாட்டில் இருக்கின்ற அரசனால நல்ல சிறப்பா வளர்றா. அந்த குறிப்பிட்ட 12 வயசு வருகின்ற போது பெருமானை நினைச்சு வழிபாடு செய்யறான். பெருமானே கணவனா வர வேண்டும் அப்படின்னு வர வேண்டும்னு விரும்புறான். அது செஞ்ச இடம் எங்க தெரியுங்களா? அதுதான் கேதாரநாத். பக்கத்துல காட்டுவாங்க. கேதாரநாத் மலை முகடு, மலை முகட்டை சிவலிங்கமா நடிச்சான். இப்ப புரியுதுங்களா? மலை முகட்டுல மலை முகடு தான் அது. மலை முகட்டை சிவலிங்கமா நினைச்சா, பெருமான் நினைச்சு வழிபாடு செஞ்சா. அப்பதான் பெருமான் தோன்றி அவரை திருமணம் பண்ணி கொண்டு போறான். அதுதான் அங்க திருமணம் நடக்குது, இங்க தாழுது, அகத்தியர் வருவதெல்லாம் இதுக்கு பின்னால வந்த நிகழ்ச்சிகள் தான் அது. இப்ப உடம்பு மாறி போச்சு. என்ன உடம்பா மாறுது? மலைமகன் நாட்டினுடைய அரசனுடைய மகளாக மாறுகிறாள். வழிபாடு செஞ்சால அந்த ஆளு எத்தனை வருஷம் வழிபாடு செஞ்சான்னு கேட்டா 21 மாதம் உண்ணுதலும் ஆகாரமும் இன்றி அங்க வழிபாடு செஞ்சான். 21 மாதங்கள் பெருமானை நினைச்சு வழிபாடு செஞ்சான். சில பேர் 21 ஆண்டுகள் சொல்லுவாங்க, அது பொருந்தாது. என் வயசே 12 தானே, ஒன்னாச்சுங்களா? எதுக்கு செஞ்சா? நல்ல கணவன் வாய்க்கணும், வாய்த்த கணவன் நல்லா இருக்கணும். அது முக்கியம் இல்லை. கணவன் வாய்ச்சிடுவானுங்க, நல்லா இருக்கணும் இல்லை. அதுக்காக தான் கேதார கௌரி நோன்பு. அந்த அம்மா பேரு கௌரி. ஆதி காலத்துல கேதாரநாத்துல போய் கௌரி அம்மா வழிபாடு செஞ்சா அவளுக்கு நல்ல கணவன் கிடைச்சான். கிடைச்ச கணவன் நல்லபடியாகவும் இருந்தான். அதுதான் எல்லா பெண்களும் தீபாவளிக்கு அன்றோ அந்த மறுநாளோ சதுர்த்தி நோன்பு என்றோ அமாவாசை நோன்பு என்றோ இன்றும் எடுப்பாங்க. கலசத்தில் பெருமானை எட வைத்து அதற்கு வழிபாடு செய்து படைப்பாங்க. 21 நாட்கள் விரதம் இருக்க முடியுமா? முடியாது. 21 மாதம் இருக்க முடியுமா? 21 நாள் எடுக்க முடியுமா? இருக்காது. அதனால படைக்கிற படையில எத்தனை பழம் பார்க்க 21 வச்சிருது. இதை 21 நாள் வச்சுதான் வச்சுக்க. 21 சேர்ந்த வச்சு படைக்கிறேன். அதிர்ஷ்டம் சுட்டா 21 வச்சுக்கிறது. எல்லாம் 21 வைக்கிறது. இதுதான் காரணம். அந்த அம்மா 21 மாதம் செஞ்சத நாம படையெல்லாம் வச்சிடறோம். இந்த 21 மாசமா நினச்சிக்கிட்டு எங்க கணவன் நல்லபடியா இருக்கணும்னு சொல்லுங்க அப்படின்னு பெருமானை வேண்டிக்கிறாள். அதான் இந்த நோன்பு, கௌரி நோன்புன்னு பேர். அன்னிதான் கையில காப்பு கட்டுறது, கயிறு கட்டுறதெல்லாம் சைவர்களுக்கும் சில குடும்பத்தினுடைய வழக்கமான ஒன்றாக இருக்கும். இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், அந்த கயிறுல 21 முடிச்சு போடுவாங்க. அந்த கயிறுல 21 எண்ணிக்கையுடைய இழை இருக்கும். அதுல 3 முடிச்சு போட்டிருப்பாங்க முக்கண்ணன் பேரால. 21 இழை யாருக்கு? இது முக்கண்ணனுக்கு. இப்பெல்லாம் 21 இழையெல்லாம் சேர்க்கறத கடையில போய் வாங்கிக்கிறாங்க. அவன் பழைய புடவைன்னு கட் பண்ணி இருக்கிற சில துணியெல்லாம் வச்சு தைச்சிடறான். 5 ரூபான்னு கொடுத்து ஈஸியா வாங்கி வந்து மாட்டு 2 நாள் கையில போட்டுட்டு 3 நாள் அன்னைக்கே போட்டு அவுத்து போட்டு போறாங்க. அது அல்ல. அது நல்ல வழி வருகின்ற சைவலோட வீட்டில் அவங்களே திரிப்பாங்க. அதுக்குன்னு நல்ல புது நூல், புது சொம்பு, தண்ணி காலையிலே பிடிச்சி வச்சிருந்து தர்ப்பையெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அதில் நினச்சி தான் இந்த கயிறை அவங்க கட்டுவாங்க, செய்வாங்க. அதுக்கு அந்த நோன்பு முடிஞ்சவொடனே எடுத்து கொடுப்பாங்க. அந்த கதையை இது சொல்லுகிறது.
அடி சேர்வன் என்ன இப்ப படிச்சாவே புரிஞ்சிடும். பெருமானுடைய திருவடியிலே நான் சேர்வ வேண்டும் என்று ஆதியை நோக்கி சிவத்தை நோக்கி முடிசேர் மலை மகனார் திருமுடியை சூட்டி இருக்கின்ற அரசனாக இருக்கின்ற மலைமகனுடைய அரசன் வீட்டுல மகளாகி அங்க போய் பிறக்கிறான். திடமாம் தபம் செய்து, திடமார்னா திடமார் என்பது முக்கியமானது. உறுதியாக எந்த வழிபாடும் நம்ம வெற்றி பெறலாம், ஆனா உறுதியா இருக்கணும். திடமார் தவம் செய்து தேவர் அறிய படியார அர்ச்சித்து, எல்லா தேவர்களும் எல்லோரும் பார்க்கும்படியாக படியார முறைப்படி அர்ச்சித்து, அதான் முக்கியம். படியாரனா முறையாக முறைப்படி பூஜை செய்து. முறைப்படி பூஜையில 3 இருக்கணும். பல முறை சொல்லியிருப்போம். ஒன்று என்னன்னு கேட்டா பாவனை இருக்கணும். இப்ப மலை முகட்டை சிவலிங்கமாக பாவித்தா ஒண்ணு பாவனை இருக்கா. கிரியை இருக்கணும், வழிபாட்டு முறை இருக்கணும். தினந்தோறும் அங்க நான் பக்கத்துல இருக்க பூக்களை கொண்டாந்து மாலையா போட்டு தொடுத்தா தினந்தோறும் செஞ்சார். 3வது மந்திரம் சொல்லணும். வழி வழி வந்த மலைமகன் நாட்டிலே இருக்கின்ற அரசன் வழி வழி சொன்ன மந்திரத்தை தொடர்ந்து சொன்னாங்க. அப்ப முதல்ல என்ன வேணும்? பாவனை வேணும். 2 கிரிகை வழிபாட்டு முறை வேணும். 3வது மந்திரம் வேண்டும். படியார அர்ச்சித்து பக்தி செய்தாலே, அங்கே இருந்து கொண்டு பக்தி செய்தால். யார் செஞ்சது? மலைமகள். சபாஷ். ஏன்னா சக்தின்னு சொல்லாம மலைமகள் சொன்னீங்க பாருங்க, பாராட்டு. பாருங்க, நீங்க சரியான முறையில் வழிபாடு செஞ்சா உரிய பலனை தருவான். வினையெல்லாம் அப்பாற்பட்டது. இங்க வினைக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. பெருமானு நான், அந்த பெருமானும் நம்ம ஆன்மாதான். அதுக்கு அடுத்த பாட்டுங்க 348 பாருங்க. திரிகின்ற முப்புறம் செற்ற பிரானை 3 புறங்களை வெட்டி வீழ்த்திய கூறு செய்த சிவபெருமானை அரியன் என்று எண்ணி அவனை அடைவது சிரமம் என்று எண்ணி. அறிதல் இல்லையா? சாதாரணமா அவனை பார்க்க முடியுமா? சாதாரண அடைய முடியுமா என்று எண்ணி அயர்வு உற வேண்டா, நம்மால முடியாது, அவன் பெரிய ஆளு என்று தளர்ச்சி அடைய வேண்டாம். அயரோனா தளர்ச்சி. சில விஷயங்கள் நம்மால முடியாதுன்னு சில பேர் ஒதுங்கிடுவாங்க. முயற்சி பண்ணணும் இல்லை, முயற்சி பண்ணி தோற்றாலும் சுகம் உண்டு இல்லைங்களா? நீங்க அது மாதிரிலாம் நினைக்காதீங்க. அவன் அரியவன், கிட்ட போக முடியாது, அவன் கீழே இறங்கி வந்து நமக்கு அருள் புரிய மாட்டான் என்றெல்லாம் நீ நினைக்காத. பரிவுடையாளருக்கு, பரிவு உடையாளருக்கு, விருப்பம் உடையவருக்கு, பரிவுனா விருப்பம், விருப்போடு அர்ச்சிக்கின்ற, விருப்போடு வழிபாடு செய்கின்ற, விருப்போடு நாளும் துதிக்கின்ற அடியார்களுக்கு பொய், நல்ல அருமையான சொல்லு, பொய் அலன். அவன் பொய்யன் கிடையாது, மெய்யன். பொய் அலன், பொய் இல்லாதவன்னா மெய்யன் அர்த்தம். அவன் மெய்யன், மெய்யாக தோன்றுவான். யாரு? ஈசன். இங்கதான் முதல்ல அவன் பேர் சொல்றார், ஈசன். பரிவோடு நின்று, பரிவோடு நின்று பரிசு அறிவானே. பரிவோடு நின்று உள்ள கருணைத்தன்மையோடு உன்னிடத்திலே வந்து பரிசு அறிவான், அருளை வழங்குவான். முதல் பரிசு என்பது விருப்பம். 2வது வரியில் இருக்கின்ற பரிவோடு என்பது தன்மை, தகுதி. 3வது பரிசு என்று வருவது என்பது அருள். எனவே அயர் உற வேண்டாம், அவன் பொதுவானவன் தான். நாம சரியா இருந்தா பெருமான் இறங்கி வருவான், அதுல வேறுபாடு எதுவும் கிடையாது அப்படின்னு இந்த புராணத்துல சொல்றார்.
அதில் இன்னொரு விஷயம் இருக்கிறது. 351 ரொம்ப சரியான பாட்டு. ரெண்டாவது வரி என்ன வருதுங்க? புரிவுடை. புரியுனா விருப்பம். புரிவுனா விருப்பம். புரிந்து வழிபாடு செய்வது. பரிவோடு நின்று தகுதிய உணர்ந்து கொண்டு அங்கே உங்களிடத்திலே வந்து பரிசு அறிவானே. அருளை, பரிசுனா அறிவு, அருள். தேவையான அளவுக்கு என்ன வேணுமோ அதை தருவான். நமக்கு என்ன தேவையோ தாங்கும் திறனுக்கு ஏற்ப வழங்குவான். அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்றாரு. 351வது பாட்டு. இந்த பாட்டு ரொம்ப சிறப்புக்குரியது. 63 நாயன்மாரில் ஒருவரை போற்றுகிறார் திருமந்திரம். 2 பேர் அதில் ஒருத்தர். சண்டிகேஸ்வரரை பெயரை சொல்லி போற்றார். அதான் ரொம்ப சிறப்பான வரி அது. இவர் சொல்லுவதற்கும் சேக்கிழார் சாமிகள் சொல்வதற்கும் வேறுபாடு இருக்கு. இது 5ஆம் நூற்றாண்டு, சேக்கிழார் 12ஆம் நூற்றாண்டு. இதை மனசில் வச்சுட்டு இந்த பாட்டை படிக்கணும். உருவது அரிதண்டி, உருவது இது செய்தால் என்ன நடக்கும் என்பதை அறிந்தவன். எது செஞ்சாலும் அதுக்கு ஒரு பலன் உண்டு. எது செஞ்சாலும் உண்டு. நம்ம எதுவுமே வெட்டியா செய்யறதில்ல. உருவது என்ன வரும், இது செய்தால் என்ன நடக்கும், காரண காரியத்தை அறிந்தவன் தண்டி. உருவது அரிதண்டி ஒன் மலலால் கூட்டி. அவர் வாழ்க்கையில ஒரு சிறப்பு நடக்கிறது. ஆணிரைகளை கூட்டி கொண்டு மேய்க்க போறாங்க. அவரு அந்தனர், விசார தர்மர். பையன் போறான் கோலை வச்சுக்கிட்டு. நல்ல கொழுத்து இருக்கு பசுமாடுகள்லாம். அதிகமாக கொழுத்தா பால் தங்கலை, கீழே போகுது. மிகுதியான பால் கசியுது. உடனே இவர் என்ன பார்க்குறாரு, அந்த பாலை ஒரு சின்ன ஒரு மண்பானையில் பிடிக்கிறார். என்ன செய்யுதுன்னு பார்க்கும்போது மணலை குமிக்கிறார். சிவலிங்கம் வடிவம் அமைக்கிறார். அதில் பாலை ஊத்துறார். இப்போ மணலில் பாலை ஊத்துனா மணல் கரையணுமா இல்லையா? கரையில. ஆக மணலை கொண்டாந்து ஊத்துறாரு. கரையணுமே, கரையிலன்னா சிவலிங்கமாக பாவிச்சார். முதல்ல பாவனை. மாலைகளை சூட்டினார். மந்திரம் சொன்னார். தொடர்ந்து நடக்குது. தானா சொரிகிற பாலை வாங்கிறது, சாமிக்கு ஊத்துறது, எல்லாம் வழிபாடு செஞ்சுட்டு ஒரு திருப்தி அடைஞ்சு மாடெல்லாம் அங்கே மேய்ஞ்சிட்டு இருக்கு. ஊருக்காரெல்லாம் போய் சொன்னாங்க, பார்த்துட்டு, உங்கள் பையன் எங்கள் மாட்டுடைய பாலெலாம் கறந்து கீழே ஊத்துறான் அப்படின்னு. இந்த குறை சொல்கிறவங்க அந்த காலத்திலேருந்து உண்டு, புதுசாக யாரும் வந்ததில்லை. சொன்ன உடனே இவர் எங்கள் பையன் செய்ய மாட்டான்னார். இல்லை நீ போய் பாருன்னார். இவர் பக்கத்தில் போய் மரத்தில் ஏறி உக்காந்துக்கிட்டார். அவன் அதை செஞ்சான். எப்படி இருக்கும்? உடனே கீழே இறங்கி வந்தார். முதுகில் ஒரு போடு போட்டார் அவனுக்கு. அவன் திரும்பி பார்க்கல. ஏன்னா பால் எடுத்து அபிஷேகம் நடந்துகிட்டே இருக்கு. அபிஷேகத்தில் கவனமாக இருப்பானா, இதான் கவனமாக இருப்பானா? மனம் எங்கே இருக்குது? மனம், முத்தி, அகங்காரம்லாம் எங்கே இருக்குது? அந்த மணலில் குவிக்கப்பட்ட சிவலிங்கத்தில் இருக்குது. இவர் எடுத்து ஊத்துறார். அபிஷேகம் பண்ணிகிட்டே இருக்கார். அபிஷேகம் பண்ணும்போது மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா எல்லாம் பேசும். ஒவ்வொன்றும் நம்மள்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். அதில் மனம் நெகிழ்ந்து போய் தன்னை கரைத்து கொண்டு அதில் சேர்ந்துட்டார். மனம் அங்கே இருக்கும்போது உடம்புல எது பட்டாலும் தெரியுமா? தெரியாது. எங்கள் மாமனார் எங்கள் வீட்டுக்கு வந்தாருங்க. ஆரம்பத்தில் இயல்பாக வந்தார். அவர் டிவி சீரியலில் ரொம்ப ஆழ்ந்து போவார். எனக்கு சர்க்கரை இல்லாமல் காஃபி, அவருக்கு சர்க்கரை டபுள் சர்க்கரை போட்டு தான் காஃபி. ரெண்டுத்துக்கும் எப்படி வேறுபாடு செய்வாங்க ஹோட்டலில் தெரியுமா உங்களுக்கு? சர்க்கரை இல்லாத கொண்டு வராயா 10 பேருக்கு, 5 பேர் கொண்டு வரான்.
எனக்கு சர்க்கரை இல்லைன்னா எப்படி அவன் இது அவனே மறந்துடுவான். அதுக்காக எனக்கு சர்க்கரை இல்லாத டபராவில் ஒரு சர்க்கரை மேலே வைப்பான், வரும்பு இருக்குல்ல அதில் தடவி வைப்பான். சர்க்கரை மேலே தடவி இருந்தால் அது சர்க்கரை இல்லாத காப்பின்னு அர்த்தம். இன்றைக்கும் ஹோட்டலில் பாருங்கள் அது நடக்கும். நான் என் வீட்டுக்காரம்மா சொல்லி முதல்ல அப்படி தான் வரும், எனக்கு கொண்டாந்து வச்சுட்டாங்க. இவர் டிவி பார்க்குற ஜோரில் இவர் சர்க்கரை இல்லாமல் காஃபி எடுத்து குடிச்சிட்டார். ஒரு கமாண்டு இல்லை, அவனும் பார்த்துட்டே இருக்கு, ஜம்முன்னு இருந்தார், கொஞ்சமாக குடிச்சிட்டே இருந்தார். சீரியல் முடிஞ்சோடனே இடைவேளைன்னு போட்டோம். இப்போதான் தெரியுது, நினைவுக்கு வர்றாரு. என்னம்மா பாப்பா வந்து சர்க்கரை இல்லாமல் போட்டு கொடுத்துட்டேன், இவ்வளோ கசக்குது அப்படின்னா. நீங்கள் வச்சிடுங்க, அவர் ஐயா குடிச்சிடுவாருன்னாங்க. எங்கே இருக்குது மீதிலாம் ஒன்றும் கொஞ்சம் தான் இருக்குன்னாரு. எப்படி அப்பா இப்படி குடிச்சிட்டீங்க, தெரியலையா உங்களுக்குன்னாரு. ஒன்றும் தெரியல எனக்குன்ட்டார். உடனே நாம் நேராக வந்தோம், நமக்கு பெரிய வாய்ப்பு இல்லைங்களா, சரியாக பயன்படுத்திக்கணும். சமையலறைக்கு வந்தவொடனே நல்லா ஆழ்ந்துட்டாரு, அதனால சுவை தெரியல. ஆனால் இந்த வயசுலேயும் 55 வயசுலேயுமா போய் ஆழணும் அதில் போய் சீரியல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இது எனக்கு பாயிண்ட் தான், எதிர்காலத்தில் ஒரு புடியும் பிடிக்கலான்னு நினச்சிட்டு வந்துட்டான். இப்போ எப்படி ஆழ்ந்தாரு, ஏன் சர்க்கரை போட்டது இல்லைன்னு தெரியல, மனம் ஒன்றிட்டார். மனம் ஒன்றினால் நாக்கு சுவையில் உடம்பு சுவை 5 தன்னுடைய தலைமையை மறந்துடும். உடம்புல போய் அடிச்சாரா, உடம்பு சொரணம் இல்லை, எங்க இருக்கு நினைவு, அங்க போயிடுச்சு. இவரு சொல்லி பார்த்தாரு, கத்தனார் கேட்கல, காதாலையும் கேட்கல, உடம்பாலும் கேட்கல. இங்க இருக்கிற பானையிலேருந்து தனியாக அபிஷேகம் பண்றாரு. உடனே இவர் என்ன செஞ்சாரு, காலால அந்த மண் சட்டி இருக்குல்ல, பால் கலசத்தை தள்ளிட்டார். எடுத்த உடனே கீழே போனால் பாலை காணோம், எல்லாம் கீழே உடஞ்சி கிடக்குது. நினைவுக்கு வந்துட்டார். டக்குன்னு திரும்பி பார்த்தா இவர் நிற்கிறார். அருகம்புல்லை எடுத்து தூக்கி போட்டார், 2 காலும் போயிடுச்சு. பெருமான் அந்த சிவலிங்கம் பானத்திலே எழுந்தோம். வழிபாட்டுக்கு முதன்மை கொடுத்து பெற்ற தாதைய இவன் வேறு செய்தானா, அந்த உரைப்போடு நோக்கிய நிலையை எழுந்து நின்று அவருக்கு அருள் புரிந்தார். என்ன அருள் புரிந்தார்னா, எனக்கு 2 பிள்ளைங்க, ஒன்று உட்கார்ந்த இடத்துல விட்டு நவராது, ஒன்று டூர் கிளம்பிச்சுன்னா திருப்பி வராது. என் சொத்தை பார்க்கறதுக்கு, என்ன பார்க்கறதுக்கு, என் ஒய்ஃபை பார்க்கறதுலாம் ஆள் கிடையாது. என் கோயிலாம் பெரிய பெரிய கோயிலாக இருக்கு, நீ பார்த்துக்கோ, நீ தான் என் தத்து புள்ள அப்படின்னு சொல்லி இண்டை மாலையை சூட்டினான். ஒரு வார்த்தை எழுதினார், சொல்லி கொடுத்தாரு, உண்பவனமும் உடுப்பவனமும் உமக்கே ஈந்தோம். எனக்கு என்ன வருது, மாலை வருதா உனக்கு தான், சாப்பாட்டுக்கு வருதா உனக்கு தான், உடை வருதா உனக்கு தான் அப்படின்னு அவர் சொன்னார். அவர் பேர் தான் சண்டிகேஸ்வரர். பின்னால் அது பெரிய வரலாறாக மாறிச்சு. 63 சண்டிகேஸ்வரர் 2 சன்னதி உண்டு. சாமிக்கு பக்கத்திலேயே பெருமானுக்கு ஒரு 63 உண்டு. பெருமானுக்கு பக்கத்திலே இடம் பிடிக்கிறதுன்னா சாதாரண விஷயமா இல்லையா? கோயில் சாத்திய பிறகு அந்த கருவறையுடைய சாவியை கொண்டாந்து இங்கே சண்டிகேஸ்வரம் வச்சிருவாங்க. வச்சுட்டு கும்பிட்டவர் ஐயர் எடுத்துகிட்டு போவார், அண்டு ஒப்படைச்சான்னு அர்த்தம். மறுநாள் காலையில் வந்து அங்கே வச்சுட்டு தான் அந்த கதவை திறப்பாங்க. அங்கே சபரிமலையில் கதவு திறக்கிறத டிவியில் பார்த்துருப்பீங்க. அந்த சாவியை கொண்டாந்து அங்கே ஒன்று இருக்குது, ஒரு பலிபீடம், அங்கே வச்சுட்டு தான் எடுத்து வந்தால் கதவு திறப்பாங்க. அப்போ யார் முழு பொறுப்புன்னு கேட்டால் சண்டிகேஸ்வரர் தான். சாவியை வச்சுட்டு எடுக்கிறாங்கய்யா, நாமளும் மனசை வச்சுட்டு எடுக்கிறோம். இதான் நம்மளால என்ன பண்ணோம், சாவியை வச்சு எடுக்கிறதுல கையை தட்ட ஆரம்பித்தான். பின்னாடி வந்தால் செவிட்டு சாமின்னா, சாமியிலே செவிட்டு சாமியை கண்டுபிடிச்சான். எப்படி இருக்கு பாருங்க, எல்லாம் தலைகீழ மாறி போச்சு. இப்ப கதை வைரவட்டு வைக்கிறாங்க கடைசியில் தான். வைரவட்டு எங்க வைப்பான், நடராஜ கோயில்கள் தான் வைரவட்டு. அது சிதம்பரத்தில் மட்டும்தான்.
வேற எங்கேயும் வைக்க மாட்டாங்க, வைக்கிற வழக்கம் கிடையாது. இங்கேயும் வைக்கிறாங்களா? இங்கேயும் வைக்கிறேன். அதாவது பைரவர் என்பது சிவனுடைய அம்சம். 8 பைரவர், 8 பேருக்கும் தலைவராக இருப்பவர்னா சிவன் கோயில் இருக்கிற பைரவர். அங்கே சிதம்பரம் அண்ணங்கிட்ட எல்லா பைரவரும் அங்கே வந்து ஒடுங்குவாங்க 12 மணிக்கு மேலே, இரவு 12 மணிக்கு மேலே. அப்போ தான் அங்கே அர்த்த ஜாமம் நடக்கும். இன்னைக்கே நடக்குது. சிதம்பரத்துலையா? இல்லைங்க, அன்னைக்கு விசேஷம் தான் இருந்திருக்கும் மன்றமா தவிர பூஜை முடிக்கிறதெல்லாம் 11 மணிக்கு மேலே தாங்க. அவன் உள்ளேயே அப்படிதான் ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு சீக்கிரமா பண்ணிட்டாங்களா? 11 மணிக்கு மேலதான். அது சட்டமே அதான். நாங்க அந்த ஊர் தானே. இப்ப பாருங்க, விஷயம் தெரிஞ்சுக்கோ. நம்ம இதுல என்னன்னு கேட்டா, பால் சொம்ப, பால் பானைய காலால எடறினார் என்று சேக்கிழார் சொல்றார். இவர் என்ன சொல்றாரு? சிவலிங்கத்தை சிதைத்தார்ன்றார். 2 வித்தியாசம். இங்க பாருங்களேன். இப்ப பார்ப்போம். அறுவகை ஆணைந்தும் ஆட்டி. ஆணைந்து என்பதுக்கு 2 பொருள் இருக்கிறது. ஒரு பொருள் தான் சரியானது. என்னன்னு கேட்டா, ஆனா பசு, நாம தான். பசுவில் இருக்கின்ற 5 விதமான பொருள், 5 கருவிகள், ஞானேந்திரியங்கள். மெய், வாய், கண், மூக்கு, செவி, இவையினாலே பெருமானை வழிபாடு செய்தல். ஏன்னா கண்ணு ஒரு இடத்துல இருக்கும்போது இங்க வழிபாடு செய்தல் என்ன அர்த்தம் இருக்கு? சில பேர் செல்போனை இப்படி காதில் வச்சு வழிபாடு செய்யறவங்களாம் இருக்கிறாங்க. சில கோயிலில் பார்த்தீங்கன்னா செல்போன் அப்படி வச்சுக்குவான், சாமி அபிஷேகம் பண்ணுவோம். நிறைய இடங்கள்ல நானே பார்த்துருக்குறேன். என்ன சாமி அர்ஜென்ட்டா? ஆமாம், ஆத்துக்காரி கூப்பிட்ற அர்ஜென்ட்டு அப்படின்றான். அவனுக்கு ஆத்துக்காரி அர்ஜென்ட்டு, நமக்கு எப்படி இருக்கு பாருங்க. ஆகமம் மீறி வழிபாடு செய்வதால் வழிபாடு செய்கிறவங்க சூட்சமமாக இல்லை, சுபிட்சமாக இல்லை. இதை மனசுல வச்சுங்க. எந்த வகையிலாவது நம்ம குடும்பத்துல ஒரு பின்னம் இருக்கும். நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியாது. இப்ப பாருங்களேன். ஆணைந்தும் ஆட்டி தன் தாதை செருவகை செய்து. தாதை என்ன செஞ்சான்? இடர்னா. எதை இடர்னா பாருங்க. செய்து சிதைப்ப. சிதைத்தல் என்றால் மணநாள் கூட்டியதான் சிதைக்கிறது. அப்ப சிவலிங்க பானத்தை சிதைப்ப. முனிந்து கோபம் கொண்டு மறு மேய்க்கும் கொம்பால் தண்டத்தால். மாடு மேய்க்கிறது தண்டம் வச்சிருப்பாங்கல்ல, அவரு அருக்கம்புல்ன்றார். அப்புறம் தர்பைன்றார். இவர் என்ன சொல்றார்? மழுவால். மழுவனா நீண்ட குச்சி, மாடு மேய்க்கிற குச்சி வச்சிருப்பாங்கல்ல, அந்த குச்சியால் வெட்டி போட்டாரு. தானா வெட்டிடுச்சு. வெட்டி மாலை பெற்றானே. மாலை பெறுதெல்லாம் சிறப்பானது. நாம பெருமானுக்கு மாலை சூட்டுவோம், பெருமானையும் மாலை சூட்டினான். எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. அவனே கொண்டாந்து தலையில இந்த மாலைய சூட்டுறான். அம்மா பக்கத்துல இருக்கிறான். இந்த காட்சியை நீங்க பார்க்கணும்னா கங்கை கொண்ட சோழபுரம் போனீங்கன்னா போய் வலதுபுறமா கீழே இறங்கினா செவுத்துல இருக்கும். இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கும் படம். இந்த அளவுக்கு இருக்கும். கல்லால செதுக்கி இருக்கிறோம். வடக்கு நேரம் உள்ள ஏறி வலதுபுறமா இறங்கினா போதும், அங்க படிக்கட்டு இருக்கு. படிக்கட்டுல பெரிய சிலை, அதுல இருந்து இது வரைக்கும் இருக்கும். சிறப்பா இருக்கும். தொட்டே நம்ம பார்க்கலாம். தலையில எண்ட மாலை சூட்டும் போது எப்படி மகிழ்ச்சியா இருக்கும். அதான் தீட்சை. பின்னால தீட்சையெல்லாம் இது காரணமா அமைஞ்சது. இப்ப பாருங்க, இதுல என்னென்ன சிறப்பு இருக்குன்னு பாருங்க. ஒரு சிறப்பு, ஐம்பொறிகளால் வழிபாடு செய்வது என்ற கருத்து இங்கே சொல்லப்படுது. இரண்டாவது, இதுல ஒரு விஷயம் முழுத்தி சொல்றாங்க. நமக்கு ஒரு புத்தி சொல்றாங்க. என்ன புத்தின்னு சொல்ல பாருங்க. அந்த தந்தை இருக்கிறா, இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. என்ன கேட்டா, தந்தை தான் மாயை.
நமக்கு மாயினால் துன்பம் வரும். அப்பாவால் இடறி வந்ததில்ல, நமக்கு பூஜையில் இடர் வரும் இல்லைங்களா? என்ன இடர் வரும்? பூஜையில் உட்காரும் போது தான் ஏதாவது காலிங் பெல் வரும், செல்ஃபோன் வரும். எங்கள் பையன் ஆரம்பத்தில் செல்ஃபோனில் அந்த பூஜை பண்ணும்போது எல்லோரும் பூஜை பண்ணுவாங்க. காலையில் பூஜை பண்ண செல்ஃபோன் வந்துடுச்சு. சிவலிங்கம் வழிபாடு செய்ய நிறுத்தி விட்டான். நேராக ஓடி போய் எடுத்தான். அது ராங் கால். சேன உட்காந்தான். இன்னொரு தாடி செல்ஃபோன் அடிச்சது. நான் உட்காந்தான் பேப்பர் படிச்சிருக்கிறேன். இப்போ செல்ஃபோனையும் போகல. கடைசியில் மாமனாருடைய கால். ஐயோ மாமனார் பேசியிருக்கா என்னான்னு தெரியல. அதுவும் ராங் கால் தான்டான்னா. அது நல்ல காலம் வரப்போகுது. நமக்கு தெரியாதா? அவனோட சீனியர் இல்லைங்களா ஐயா? இப்படிலாம் என்ன? அப்போ மாயை தானே. உலக பொருளால் வழிபாட்டுக்கு தடை வரும். அதெல்லாம் மீற முடியாது. மீறது நல்ல வைராக்கியம் வேணும். அதான் தந்தை. தந்தை என்பது மாயை. மழுவா ஆமா ரைட்டு. இல்ல இல்ல, அவர் சொன்ன நோக்கம் வேற, இவர் சொன்ன நோக்கம் வேற. இது யோக நெறியது. ஆமா, இதுல என்ன சொல்லலாம்னு கேட்டா ஐம்பொறிகள் தான். ஐம்பொறிகளால் நீங்கள் வழிபாடு செய்கின்ற போது உங்க மனம் வெளியில போகாது. மனத்தை அடக்கின்ற வாய்ப்பு அதுல வந்துடுது. ஐம்பொறி தான் முக்கியமானது. ஐம்பொறி தானே நம்மளை இழுக்கும் இல்லைங்களா? ஒவ்வொன்றும் சாதாரணமானது இல்லைங்க. ஐம்பொறிகள்லாம் 1000 கோடி பவர் கொண்டது அப்படின்னு சாதாரண விஷயமாவது. ஐம்பொறிகள்லாம் நீங்க நினைக்கிறீங்க ஏதோ நம்ம கட்டுல இருக்கிறோம். இல்லை இல்லை, அது கட்டுல தான் நாம இருக்கிறோம். நம்ம காட்டுமன்னார்குடின்னு ஊர்ல சைவசத்தான் ஒரு பெரிய மாநாடு, தோத்திர சாத்திர மாநாடு, நல்ல சிறந்த அடியார்களுங்க. அங்குதான் ராஜா சோழலாம் இருந்த இடம். பக்கத்துல கடம்பூர் பேரு. அங்கெல்லாம் கல்வெட்டு இருக்கு. பெரிய மாநாடு நடத்தினாங்க. அதுக்கு நானும் ஒரு நண்பரும் பேச போகணும். அது 9:30 மணி காலையில். அங்கே சீக்கிரமாக போகணும், பஸ்லாம் அதிகமாக இருக்காது. இறங்கி ஒரு ரோட்டு வழியாக பஸ் ஸ்டாண்டு ரோடு ஒரு தெரு வழியாக தான் உள்ளே போகணும். இப்படியே லேட் ஆகிடுச்சு. நாம் தான் முதல் பேச்சாளர்னு வேகமாக போகிறேன். என் கூட வந்த ஆள் கொஞ்சம் இருங்கய்யான்னா ஒரு வீட்டு வாசப்பில் நின்றுட்டான். வீடு அங்குறனா இங்கே நின்றுட்டான். என்னய்யாண்ணா, இங்கே வாயா, கொஞ்சம் மூக்கை இழுத்து பாரு, மசால் வடை வாசனை தூக்குதியான்றான். நம்ம அங்கே போனோம், இவன் இங்கே இழுக்குது. இல்லை என்ன நாம் பேசுறது எவன் யா கேட்க போகிறான்? சும்மா தான் பேச்சு, இது வாசனை வருமாயான்னா எவன் தான் நிற்பான். அவன் பிடிச்சி இழுத்துட்டு போனான். இந்த வடை அங்கே தான் வந்தது. அந்த மாநாட்டுக்கு தான் வடை செஞ்சுருக்கிறாங்க. அங்கே கேட்டியா, இழுத்துட்டு வந்திய, கஷ்டப்பட்டியா பற்றியா, உன்னை தேடி வருதை பற்றியா? வாயையும் ஐம்பொறியும் அடக்கணா, தேவையானதை பெருமானே அனுப்புவாயான்னா. அடக்க முடியல நம்மளால. எப்படி பாருங்க, எதுக்கு வந்தாரு? ரோட்ல நடு ரோட்ல நிக்கிறாருங்க, மூக்கை இழுத்துக்கிட்டு. மூக்கை அதிகமாக இழுத்து இழுத்து போற வரவெல்லாம் என்ன நினைப்பான்? அப்ப இது ஐம்பொறிகள் என்ன செய்யுது? நாக்கு சும்மா இருக்கா? சொல்லுங்க பாப்போம். மூக்கு வேலை, கண்ணு வேலை, காது வேலை எங்க இருக்கான்? அதை அடக்கிறது தான் வழிபாடுன்றார். இப்ப அடுத்தது பாருங்களேன், மழுவால் வெட்டினான் வருது. மழுனா என்னன்னு கேட்டா யோக வலிமை. யோகத்துல ஆன்மீகத்துல வலிமையுடைய ஆன்மா இருந்தால் எதையும் சாதிக்கும். அது எப்படி வெறும் கோல் வெறும் வெட்டுக்கத்தியா மாறிச்சு? யோக வலிமை. யோகத்தினாலே ஒரு பொருளை எதை வேணாலும் மாற்றலாம். மூன்றாவது இருக்க இருகால் நீக்கல் என்பது என்னன்னு கேட்டா யோகத்தில் தான் கருத்துது. 2 காலையும் வெட்டினார்ல ஐயாலாம் இங்க பாடம் நடத்தும் போது சொல்லியிருப்பாங்க. இடறிய கால் 1, நின்ற கால் 1, 2 காலையும் தான் வெட்டுறாரு இல்லைங்களா? ஒரு காலை தானே வெட்டணும். எட்டி வச்ச காலை தான் வெட்டணும். ஏன்னு கேட்டா
எட்டி உதைக்கிறதுக்கு காலுக்கு துணையா நீ ஊன்றுகோலா நின்று துணை செஞ்சது. அதுதான் முதல்ல விட்டான். அப்ப துணை செஞ்சவன் தான் முதல்ல தண்டனைக்குரியவன். துணை செய்யவன் தான் மாட்டுவான். உண்மையா தப்பு செஞ்சவன் தப்பிச்சுக்குவான். இதுதான் எல்லா இடத்துலையும். நீ சைக்கிளில் போகும்போது, டூ வீலர் போது பாருங்களேன், ஆக்சிடெண்ட்டில் அந்த கலியமூர்த்தின்னு ஒருத்தர் ஐபிஎஸ் அதிகாரி தன்முனைப்பு நிகழ்ச்சி நடத்தினார். நானும் அதில் போயிருந்தேன். நான் அருமையான கருத்து சொன்னார். டூ வீலரில் போடுறவங்க ஆக்சிடெண்ட் வருகின்ற போது யார் அதிகமாக இறக்குறான்னு கேட்டால் பின்னால் உட்காந்தவன் தான். ஓட்டுறவன் இல்லை, அதிகமாக இறக்கல. யார் அதிகம் ஏன்னு கேட்டாங்கல்ல. முன்னாடி உட்காரவன் சாமர்த்தியமாக போவான் சார். அவன் மாட்ட போகிறான்னு தெரிஞ்சவன குதிச்சிடுவான். பின்னாடி இருக்கும் ஜாலியாக போவான். சோஃபாவில் உட்காந்து முன்னாடி போவான். எது என்ன முன்ன என்ன நடக்குது, என்ன நடக்கும்போது அவனுக்கு தெரியாது, மாட்டிக்குவான். அதிகமாக அடிப்பட்ட இடம் இவங்க தான். ஃபாலோ அப் பண்ணுறவன் நல்ல ஆளை ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா அடி வாங்குறது யாரு? நாம் தான். தப்பு செஞ்சவன் வெளில இருக்கிறாங்க, அது துணை போனவன் இன்னைக்கு ஜாமீன் கிடைக்க முடியாமல் உள்ளே இருக்கிறான். 4 நாள் மணி நிகழ்ச்சி. இது நீ எங்கே செய்வீங்க? அப்போ யார் முதல்ல அடிபடுவா? துணைக்கு உடந்தையாக இருக்கிறவன் தான். சிவன் நிந்தனைக்கு நீங்கள் உடந்தையாக இருக்காதீங்க. அது வேணாம் நமக்கு. சிவனே இல்லைன்னு ஒருத்தன் சொல்கிறான் இல்லையா? எவ்வளோ பேர் அந்த கிறிஸ்துவெல்லாம் என்ன நோக்கம் பாருங்க. முஸ்லீம்காரன் வன்முறையை தூண்டுவான் சார், என்னுடைய கருத்து. கிறிஸ்துவங்காரன் என்னன்னா சமயத்தில் உள்ள கொண்டு நம்மளை இழுத்துருவான், நம்மளை அவனா ஆக்குவான். எல்லா இடங்களையும் இப்படி தான் நடக்குது. எவ்வளோ பெரிய நிலைமை நினச்சி பாருங்க. உலகம் முழுவதும் சிவலிங்கம் இருக்கிறது. இது எப்போ வந்தது? எவ்வளோ தாற்பயம் உடையது? எவ்வளவா உள்ள பூந்து பார்க்கும்போது ஒரு கான்செப்டை முதல்ல கண்டுபிடிச்சான். நமக்கு ஏன் துன்பம் வருகிறது, என்ன காரணம், உறவு நட்பு ஏன் அமையுது, இவையெல்லாம் கண்டுபிடிச்சான். நடராஜரை வடிவமைச்சான் சார். அவன் வானத்தில் வருகின்ற போது நடராஜருடைய திருவாதிரை நட்சத்திரம் பார்த்தான். அந்த நட்சத்திரத்தை அப்படியே கீழே வரைஞ்சான். நடராஜரம் வந்துடுச்சு. நட்சத்திர வடிவம் அது. இன்னைக்கு கூட நீங்க பாருங்களேன், திருவாதிரை இருக்கு, மாடியில் போய் நின்று பார்த்தீங்கன்னா தெற்கு திசையில அந்த நட்சத்திரம் மேலே கூட்டமா தெரியும். உத்து பார்த்தீங்கன்னா சிகப்பா ஒன்று தெரியும். அதுதான் உடுக்கை. அங்கதான் ஓசை எழும்புது. இன்னைக்கும் இருக்கு. ரொம்ப சிரமப்படணும்னா நெட்டில் போட்டு பாருங்க, அதை அப்படியே காட்டலாம். எல்லா நட்சத்திரம் போட்டு காட்டுறாங்க. இவையெல்லாம் நம்ம உணரணும். அதுதான் இது. மாலை பெறுதல் என்பது என்ன அர்த்தம்னு கேட்டா, பெருமானாலே முத்தி நிலை பெறுதல். மாலை பெறுதல் என்ன அர்த்தம்? முத்தி நிலை பெறுதல். இப்ப பாருங்க, தக்கன் வேள்வி 4வது. இது தக்கன் வேள்வி என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டா, மெய்மை பொருள் சிவன் தலைவன் என்பதை உறுதி செய்கிறது. சிவன் தான் தலைவன் என்று உறுதி செய்கிறது, நமக்கு விளக்குறது. தக்கன் வேள்வியும் முதல்ல சொல்லி இருக்கிறோம். அட்ட வீரட்ட தலத்தில் அதே தான் திருப்பி சொல்றார். தந்தை பிரான் வெகுண்டான் தக்கன் வேள்வியை வேந்தடல் ஊழே புறப்பட்ட விண்ணவர் முந்திய பூசை முடியார். இதுதான் முக்கியமானது. தக்கன் வெகுண்டான், இறைவன் வெகுண்டான். இவன் வேள்விலாம் செய்யறாங்க. கதை உங்களுக்கு தெரியும். வேள்வி செய்யறான், வேள்வியிலிருந்து அக்னி எழுகிறது. வேள்வி 2 வகைப்படும், மனசுல வச்சுக்கணும். ஒன்று வைதிக வேள்வி, இன்னொன்று சைவ வேள்வி. பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் நீங்க. யாகம் என்பது வேறு. உங்களுக்கு புரியுமா? உங்களுக்கு யாகம்னா பொது இடத்தில் ஊர் நன்மையை கருதி வரம்பு இல்லாமல்
அந்த அக்கினியை எழுப்புவது. இதுதான் யாகம். அதுதான் முதல்ல ஆரியர்களாக செஞ்சாங்க. யாகம் பொது வெளியில் நடக்கும். தீயை எழுப்பாங்க, எந்த கட்டும் கிடையாது. அப்படி தீயை மேலே எழுப்புவாங்க, அக்னி எழுப்புவாங்க. அக்னி தான் அவங்களுக்கு தெய்வம். அக்னிகிட்ட வழிபாடு செய்வாங்க. இந்த காரியத்தை எனக்கு முடிச்சு கொடு அப்படின்னு கேட்டு அதுக்கான பலியிடுவாங்க. இப்போ பாருங்க, தீ எழுகிறது, காட்டில் நடக்குது. அங்கே இருக்க மிருகங்கள்லாம் வருமா வராதா? இல்லையா? சிலது பயந்து ஓடும், கிட்ட வரும். அந்த வேள்வியை காக்கிறது ஆள் வேணுமா இல்லையா? ராத்திரில கிளம்பி போயிட்டாங்கன்னா வலிமை வாய்ந்தவர்களை தேடினார்கள். அதுதான் நம்ம ஆள்லாம் கிடைச்சோம். நல்ல வாட்டம் சாட்டமாக கருப்பாக ராவணன் மாதிரி இருந்தாங்களாம் கூட்டம். இதெல்லாம் ராத்திரியில் காத்திருக்கோம்ப்பா, நாங்கள் போய் வீட்டுக்கு போயிட்டு வர்றோன்னா அவங்க. இவன் பேர் சுரர், சுகமாக சாப்பிட்டு போகிற ஆள். இவன் பேர் என்ன காத்தான் பாருங்க, அவனுக்கு அசுரர். சுரர் இல்லாதவன் இவன், மென்மையானவன் இவன், மென்மை இல்லாதவனா வலிமையானவன். இப்படிதான் அந்த பரம்பரை தோன்றியது. எல்லாம் சரியா தான் வந்திருக்கு. நாம தான் அசுரனா நம்ம பெருசா நினைச்சோம். வலிமை உள்ளவன், அந்த யாகத்தை காத்தவன். ஒண்ணு முடிஞ்சதுங்களா, அதை விட்டுடுவோம். இப்ப வேள்வி, ஞானசம்பந்த காலத்துல வேள்வி அதிகமா போச்சு. வேள்வியை வச்சுக்குவோம். வேள்வினா என்ன? ஒரு கட்டு, ஒரு கணக்கு இருக்கு. ஜாதகத்துல கட்டம் இருக்குல்ல, ஒரு கணக்கு இருக்குல்ல, அதுவேளை ஒரு கணக்கு இருக்கு. எந்த வேள்வி செய்யலாம் ஒரு கணக்கு இருக்கு. கணக்கின் அடிப்படையில் சுத்தீரம் வேலி அமைக்கிறது. கல்லோ செங்கல்லோ மண்ணோ வச்சு சுத்தீரம் வைப்பாங்க. நடுவில் எத்தனை அடி ஆழம் போகணும்னு கணக்கு பண்ணுவாங்க. அதில் நல்ல ஒரு 6 வகையான மரம் இருக்கு. அந்த மரத்தில் இருக்கிற சுள்ளிகளை எடுப்பாங்க. எப்படி எடுப்பான்னு கேட்டால், கையால் ஒடிக்க மாட்டாங்க, ஒடிச்சா வந்து காய வைக்க மாட்டாங்க. தானாக அது காஞ்சிருக்கணும். கீழே 2 பேரும் போய் இந்த பெரிய வேட்டியை பிடிச்சுவாங்க. ஒரு வாங்கால இதுக்குன்னு வாங்க வச்சு அதெல்லாம் உடச்சி போடுவாங்க. கை தொடாமல் எடுத்துகிட்டு வந்து காய வச்சு அதுதான் சுருதின்னு கொண்டாந்தாங்க. அதை கொண்டாந்தா தான் வேலியில் போடுவாங்க. தூய அக்கினியை எழுப்புவது. யாருடைய கையும் காலம் படாம தூய அக்கினியை எழுப்பினாங்க. எங்க எழுப்பினாங்க? ஒரு கட்டுக்குள் எழுப்பினாங்க. அதான் வேள்வி. இந்த தீ என்ன, தீ எழுகிறதுல்லவா, அது அக்கினின்னு பேர். அக்கினியில அக்கினியை எழுப்பினா அந்த வேள்விக்கு வேறு பேர். அக்கினியில சிவத்தை எழுப்பினா அதற்கு வேறு பேர். வைதிக வேள்வி என்பது அக்கினியை எழுப்புவது, அக்கினி தேவனை எழுப்புவது. அந்த மந்திரம் சொல்லும் போது எழுவாங்க. மந்திரம் தாங்க. மந்திரத்தின் அடிப்படையில் தான் உருவம் கொள்கிறது. மந்திரத்தின் அடிப்படையில் தீயில எழுகிறது. சரிங்களா? இதுக்கு பேர் என்ன? அக்கினியை அக்கினி தேவனை எழுப்புவது. அதான் அவங்களுடைய தலைவன். விருப்பத்தை சொல்றது அவங்ககிட்ட. அவன் போய் இந்திரன்கிட்ட சொல்லுவான், தீர்ந்து போச்சு. இதுதான் அந்த சைவ வேள்வி அப்படின்னு கேட்டா, அந்த அக்கினியில் சிவபெருமானை எழுப்புவது. எங்க யாரை எழுப்புறாங்க? சிவபெருமானை எழுப்புறாங்க. இப்ப அக்கினியில நடுவுல சிவபெருமானை எழுவதான் லிங்கோற்சவர், லிங்க உற்பத்தீஸ்வரர். எங்க இருக்கு? கோயிலுக்கு நேர், சிவலிங்கத்துக்கு நேர் பின்னாடி கருவறையிலே இருக்கும். தனியாலாம் இருக்காது. எதுல எழுது? அது அக்கினியில் எழுவது. அது வேள்வியின் நிலை. அது பெருமானிடத்துல வேண்டி சொல்றோம், இதெல்லாம் ஊர் நல்லா இருக்கணும், கோயில் சிறப்பாக நடைபெறணும், துன்பமின்றி எல்லாரும் வாழணும் அப்படின்னு எதை நோக்கத்தோடு செய்கிறாங்களோ அதை நோக்கி செய்வது. அதுதான் சைவ வேள்வின்னு பேர். இந்த 2 வகையாக பிரிச்சுக்கணும். கோயிலுக்கு போனாவே தெரிஞ்சிடும் உங்களுக்கு என்ன மந்திரம் சொல்றாங்க. அதை கொண்டு நாம் அதை உணர்ந்து கொள்ளலாம். என்ன மந்திரம் அப்படின்னா, அந்த மந்திரம் தான் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, பின்னாடி வந்தவங்க திருமறையை ஓத சொல்லிட்டாங்க. நீ மந்திரம் ஓது, இங்கே திருமறை ஓதட்டும். சரிங்களா?
திருமறை ஓதட்டும். நாம் எது தெரிஞ்சவங்க கேட்டு போகிறாங்க, நாம் திருமறை கேட்குறோம். திருமறையில் என்ன பெருமானை சொல்கிறாங்க, பெருமான் எழுதுகிறான் என்று நம்ம பாவிச்சுக்கிறோம். எவ்வளோதான். எனவே திருமறை ஓதுவது என்பது அக்கினியில பெருமானை எழுப்புவது என்று அர்த்தம். இது போய் அது இதெல்லாம் பின்னாடி வந்த பிரச்சனைலாம் நமக்கு வேண்டாம். ரெண்டும் வைங்கன்ட்டார் அவர். ரெண்டும் நடந்துட்டு தான் இருக்கு இல்லையா? அவங்க அதை செய்கிறாங்க, இது இவங்க செய்கிறாங்க. இதுதான் இந்த வேலியுடைய நிலை. யாகம் என்பது வேறு, வேள்வி என்பது வேறு. இவையெல்லாம் மனசுல வச்சுக்கணும். கோயில்ல நடைபெறுவது எல்லாம் வேள்விதான். ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க, பொது இடத்துல நடத்துறதால யாகசாலைன்னு. வேள்வி 4-5 குண்டா சேர்ந்துருந்தா யாகசாலை, பொது இடம்னு சொல்றாங்க. சரிங்களா? எதா இருந்தாலும் அந்த அக்கினியில் எழுவது யாரு, நம்பால் தான் அப்படின்னு நாம் நினைச்சு வழிபாடு செய்வோம். அதுதான் இந்த பாட்டு. அப்படி செய்யும் போது இவங்க எல்லாரும் வந்து செய்யறாங்க, டக்குன்னு செய்யறான் வேள்வியா. எல்லாரும் வந்துட்டாங்க. பிரம்மன் வந்தான், பிரம்மன் தான் செய்யறான். இவன் திருமால் வந்தாரு, எல்லாரும் வந்துட்டாங்க, செய்யறாங்க. எல்லாரும் அழைப்பு நினைச்சா வந்துட்டான். அக்னி எழுப்பும் போது நீ அக்னி தேவனை எழுப்பாத, சிவபெருமானை எழுப்பாத, என்ன எழுப்பு, என்ன கற்பனை பண்ணி எழுப்பு. அவி கொடுத்தா, படையல் கொடுத்தா எனக்கே கொடு. மந்திரம் எல்லாம் தக்க யாய நம அப்படி சொல்லு, அதை தவிர வேற எதுவும் நீ சொல்லாத அப்படின்ட்டான். உரிய மந்திரத்தை போறோம் சொல்லணும் இல்லையா? இல்லையா? முற்றோதல்னு வராங்க சிவ, இங்கே திருவாசம் முற்றோதல்னா இல்லைங்களா? அங்கே போய் கந்தபுராணம் படிப்பாங்களா? படிப்பாங்களா? எதுக்கு வந்த நீ? அதுதானே வந்த, அதுதானே உனக்கு கூப்பிட்டது. இவன் சொன்ன உடனே எல்லாம் மாத்திட்டாங்க, சரிங்கன்ட்டாங்க. இது தப்பு இல்லையா? தேவர்கள் தப்பு செய்யலையா? தீமைக்கு துணை போனாங்க இல்லையா? அதுதான் சூரபத்மனால் தண்டிக்கப்பட்டார்கள். இந்திரனுடைய பையன் ஜெயந்தரன் பல ஆண்டு காலம் சிறையில் இருந்தான், தண்டனை காலம். நீ செஞ்ச இல்லையா இன்னைக்கு, அது தண்டனை தான். ஒவ்வொன்றுக்கும் ஒரு விளைவு இருக்கணுமா இல்லையா? அப்பதான் இந்த அம்மா வந்து கேட்குறா, இது நியாயமா இருக்கா? நீ மாப்பிள்ளை கிப்பிளெல்லாம் நினைக்க வேண்டாம், உலகத்து தலைவன். நீ இருக்கிற உடம்பையும் படைச்சான், நீ செய்கிற இடத்தையும் அவன் படைச்சான். பஞ்சபூதங்களை படைச்சு உலகத்தை படைச்சான், அண்டத்தை படைச்சான், உன்னுடைய பிண்டத்தையும் படைச்சு கொடுத்தான். அவனை விட்டுட்டு நீ தான் தலைவன் சொன்னா சரியான அந்த அம்மா கேட்டான். ஏன்னா பொருள கல்யாணம் பண்ணிட்டு போனா வந்து கேட்குறான். அவன் சொல்லிட்டான், துரத்திட்டான். அதுதான் சிவபெருமான் என்ன செய்யறாருன்னா வீரபாகுவை அனுப்புறார். அனுப்பிட்டு சிரசேதம் எல்லாத்தையும் வந்த உடனே நூல் கிளப்புறாரு அவர் வீரபாகு. சொல்லி பார்த்தா கேட்கல. இவர் வீரபாகு வந்து கணையை எழுப்பின உடனே வேள்வி செஞ்சவன், மந்திரம் சொன்னவன், கூட தட்டு எடுத்த விஷயம் எல்லாம் ஓட்டான். தலையை எழுந்தான் பாரு அக்னி தேவன், அப்பதான் எழ ஆரம்பிக்கிறான். அவன் டக்குன்னு உள்ள போந்து வெளியே விட்டான். வெறும் தீயும் எழல, ஒண்ணுமே எழல, தக்கன் மட்டும் நிக்கிறான். பாருங்களேன். அப்ப இவங்களாம் அவங்க கூட வந்தவங்களாம் எங்க போயிட்டாங்க? கூட வந்தவங்களாம் எங்க போயிட்டாங்க? அந்த வேலையை முடிச்சானுங்களா? முடிக்கல. அதுதான் சொல்றாரு பாருங்க, முந்திய பூசை முடியார். 3வது வரி. அந்த பூசையை முழுமையா செய்யல, நிறைவு செய்யல. நிறைவு செய்து பலன் தரணும். வீரபத்திரர். நான் வீரபாகுன்ட்டா. வீரபாகு பாகு என்று வந்தால் முருகப்பெருமானுக்கு, பத்திரர் என்று வந்தா சிவபெருமான். பத்திரர் பக்தி செய்தவர், சிவனுடைய அம்சம். வீரபத்திரர் தான் இந்த வேலையை செய்யறார். அவன் வந்தவொடனே எல்லாரும் ஓடிட்டாங்க. அதை பாருங்களேன். பூசை முடியார் முறை கெட்டு சிந்தினர். முறை கெட்டுனா என்ன ஏதுன்னு தெரியாம, வழி தெரியாம ஓடினார்கள். எப்படி சிந்தினர் என்றால் அழிந்தனர். எதனால் நடந்தது? அண்ணல் சினம் செய்த போது.
சிவபெருமான் சினம் கொண்ட பிறகு வீரபத்திரர் வந்து நின்ன பிறகு இவையெல்லாம் நடந்தது. ஒரு பக்கம் ஓடினாங்க, ஒரு பக்கம் என்ன நடந்தது, எல்லாம் ஓடிட்டாங்க, பூசை முடியல, இவன் மட்டும் தனியா நின்னான். அப்போ சிவபெருமான் தான் முதன்மை என்று உணர வேண்டும். அதான் அவருடைய நோக்கம். அதுல முக்கியமான இதை நாம் பார்ப்போம். முன்னூத்தி 58வது பாட்டு. எத்தனை பேர் அழிஞ்சாங்கன்னா ஒரு பட்டியல் போடுறார் இந்த வேள்வியில. அரி, பிரம்மன், தக்கன், அருக்கன், அக்னி தேவன் உடனே எத்தனை பேர் ஆச்சு பாருங்க, 4 பேர். வரும், மதி, வாழை, வன்னி. வன்னி என்பது அக்னி, அருக்கன் என்பது சூரியன். இப்ப பாருங்க, சூரியன், சந்திரன், அக்னி, தக்கன், அப்புறம் அது பிரம்மன், அரி, மொத்தம் 6 பேர். நல் இந்திரன் எல்லாம் சேர்த்த உடனே என்ன ஆச்சுன்னு கேட்டா, இவனையும் சேர்த்துட்டா 7 பேர். 7 பேரும் அங்க கலந்துட்டாங்க. 7 கூட்டம் கலந்துக்குச்சு. என்ன ஆச்சு? இவங்க சிரம், முகம், நாசி, சிறந்த தகை, சிறந்த கை, தோல், தான். எத்தனை பேர்னா பாருங்க, தலை, முகம், மூக்கு, கை, தோல், இந்த 5ஐயும் என்ன செஞ்சான்? தான் அரணருள் இன்றி அழிந்தது. பெருமான் கருணை பெறாதால எல்லாம் கூறு வேறு அது வேறு செய்தான். நல்லோர்கள் இருந்தார்கள், நல்லவங்களா இருக்கின்றவர்களா இருந்தாங்க. இது துணை செஞ்சவங்களாம் போயிட்டாங்க. அவ்வளோ செஞ்சிருக்கிறாங்கய்யா. தப்பா மந்திரம் சொல்லலாமா? சொன்னா தண்டனை உண்டு. அதுக்கு அடுத்த பாட்டு 359 ரொம்ப ரொம்ப சிறப்பான பாட்டு. செவி மந்திரம் சொல்லும் செய்தவ தேவர். செய்தவ தேவர்னா காரியம் செய்கின்ற தேவர்கள், அந்தணர்கள். செவி மந்திரம், செபிக்கத்தக்க மந்திரம். ஒரு வேள்வி செய்கின்ற போது அதற்குன்னு மந்திரம் இருக்கு. எல்லாத்துக்கும் பொதுவான மந்திரம் கிடையாது. உதாரணம் சொல்றோம் பாருங்க. ஒவ்வொரு சிறு தெய்வங்களும் இயங்குகின்ற போது ஒரு ஓசை வரும். இப்ப ஐயா அந்த இடத்த விட்டு எழுந்து வர்றாருன்னா அவர்கிட்ட ஒரு சூடு இருக்கும். எழுந்து நடக்கும்போது மெல்லிய ஓசை வரும். மெல்லிய ஓசை வரும். தரையில எங்க வீட்டுக்காரம்மா படுத்திருக்கிறாங்க, என் பேத்தி படுத்திருக்கு. மருமக கதவை திறந்து விட்டுது. நான் வரேன். உள்ள நடந்து வரும்போது பேத்தி சொல்ல, தாத்தா வந்துட்டாரு போ, தாத்தா வராரா அப்படின்னு கேட்டுது. எனக்கு முந்தி என் தம்பி வந்தான். வீட்டுக்காரம்மா சொல்றாங்க படுத்துக்கிட்டு, உன் தாத்தா வரல, இது வேற யாரோன்ற. நான் வெளியில் நிற்கிறேன், வண்டியை கொண்டாந்து நிறுத்துறேன், காரை நிறுத்துறேன். எப்படி கண்டுபிடிச்சாங்க? எப்படி? தம்பி நடந்த ஓசை, ஏன் நடந்த ஓசை. ஏன் நடந்த ஓசை பழக்கம், அது நடந்த ஓசை பழக்கம் இல்லை. ஓசையை கொண்டு ஆள் வேறன்னு அறிகிறாங்க கீழே படுத்திருக்கும் போது. அப்ப நடக்கும்போது சவுண்டு வரும், ஓசை வரும் இல்லைங்களா? அதுபோல சிவபெருமானுடைய ஏவலாளர்கள், சிவபெருமானுடைய பரிவார தெய்வங்கள் இயங்கும் போது ஓசை எழும். அந்த ஓசைய பெரியவங்க கண்டுபிடிச்சாங்க. நமன் வருகின்ற போது என்ன ஓசை வரும் அது நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? குபேரன் வருகின்ற போது என்ன ஓசை வரும்? இவையெல்லாம் 4ஆம் தந்திரத்துல சிவசக்கரம் என்ற நூல்ல என்ற பகுதியில விளக்குறார். எனவே நமன் வருகின்ற ஓசை தெரியணும்னா 4ஆம் தந்திரத்துல சிவசக்கரம் நடத்தும் போது அவசியமா வாங்க. அது வரைக்கும் வாங்க.
எப்போ நடக்கணும்னா அடுத்த வருஷம் தான் நடக்கும். என்ன செய்யறது? ஓசை கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஓசை தான் முக்கியம். அந்த ஓசையை கொண்டு தான் எழுப்புவார்கள். எல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரே அக்கினியில் போய் குபேரன் எழுப்ப முடியாது, யமனை எழுப்ப முடியாது. சரிங்களா? ஒரு மண்ணு தாங்கய்யா. இந்த மண்ணில் விநாயகரை செய்கிறான் இல்லைங்களா? அந்த மண்ணில் யானை செய்கிறான். வேறு வேறு இல்லையா? மண்ணு ஒன்றா தான் இருக்கும். பெருமானுடைய ஆற்றல் சமமாக இருக்கும். ஆனால் செய்கிற ஆள் வேற வேறு இல்லையா? அதுதான் இங்கே சொல்கிறாரு பாருங்க. செவி மந்திரம் சொல்லும். என்ன அன்னைக்காக வேள்வி என்ன செய்யணும்? யாரை எழுப்புறோம்? கோயில் கும்பாபிஷேகம். கர்ப்பகிரகத்தில் யார் இருக்கா? அதுதான் பெரிய குண்டம் இல்லைங்களா? ஒவ்வொன்றுக்கு ஒரு குண்டா இருக்கிறது, வைப்பாங்க. அதுதான் சொல்றேன். செவி மந்திரம் சொல்லும் செய்தவ தேவர். இது செய்கின்ற ஆற்றலுடைய அந்த குருமார்கள். அவி மந்திரத்தின் அடுக்கலை கோல்வி அப்படின்னா அவி மந்திரம். அவி மந்திரம்னா உள்ளுக்குள் சொல்லுகின்ற மந்திரம். இப்ப பாருங்களேன், இப்ப என்ன எழுப்புறோமோ அந்த மந்திரத்தை வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. எங்க சொல்லுவாங்க? உந்தியிலிருந்து கண்டம் வந்து கண்டத்திலிருந்து தொண்டை வரி வந்து நிற்கும் மந்திரம். உள்ளுக்குள்ள சொல்லுவாங்க. அந்த ஓசை உள்ளுக்குள்ளே வரும். 3 வகை வாக்கு உள்ளுக்குள்ள எழுது. மௌனமான நிலை அது உள்ளுக்குள்ளே சொல்லுவாங்க. அதுதான் அவி மந்திரம். மறைத்து சொல்லுகின்ற உள்ளுக்குள்ளே இருக்கின்ற மந்திரம். அவினா இந்த வேள்வி எழுப்புறது. அதை கொண்டுதான் வேள்வியை எழுப்புவாங்க. இப்ப அந்த ஆச்சாரியருக்கும் தெரியும் இங்க என்ன எழுப்புறோம், இந்த குண்டத்துல என்ன, அந்த குண்டத்துல என்ன. நீங்க வேள்விக்கு போனீங்கன்னா கும்பாபிஷேகத்துல எல்லாரும் சொல்லிட்டே வருவாங்க மந்திரம். ஒருத்தரை மாற்றி சொல்லிட்டே வருவாங்க. மந்திரத்துல சில வார்த்தைகள் வேறுபடும். இவர் வந்தோன்னே இவர் ஒரு மந்திரத்தை தொடர்ந்து மாற்றி சொல்லுவார். 2 வேலை செய்வார். பிரதான குண்டத்தில் இருப்பவர் சர்வாதானின் பேர். ஒன்று, எல்லா குண்டத்திலும் இருக்கின்ற அந்த பெருமானுக்கு அந்த உருவ திருமேனிக்கு ஆற்றலை வழங்கு, இந்த பெருங்குண்டத்தில் கேட்பார். அப்புறம் எல்லா இடத்திலும் இருக்கின்ற பேரும் ஆற்றலை கொண்டு நீ இங்கே எழுந்தருளு, அவங்களுக்கு வழங்கு, நீ எழுந்தருளு, இல்லை இங்கே எழுந்தருளு அங்கே வழங்கு அப்படின்னு 2 விதமா சொல்லுவார். மனசுக்குள்ளதான் பிரார்த்தனை செய்வார். சங்கல்பம்ன்றாங்கல்ல கோயில்ல. உங்கள்கிட்ட என்னது சங்கல்பம்? மனசுக்குள்ள நினைச்சுக்கன்ற. மனத்தால, நம்முடைய வாக்கினாலே, மனத்தாலே, காற்றால அனுப்புறோம். சங்கல்பம் நினைவால். சங்கல்பமா செய்வதுன்னா நினைவால் செய்வது. கையால தொட்டு கொடுத்துட்றோம், மனசுல வேண்டிக்கிறோம். என்ன வேண்டுறோம்? ஐயர் கொண்டாந்து தராருங்க தட்டில், எங்கள் ஊரில் பூசாரி தராரு, கை வைக்கிறோம், சங்கல்பம் பண்ணுங்கன்னாரு. சங்கல்பம் பண்ணிட்டோம். என்ன பண்ணுவோம்? நல்லதாகவும் பண்ணுவோம். இவன் வாங்கிட்டு போகிற பூசாரியே நல்லா இருக்கக்கூடாதுன்னு வேண்டுவோம். அது அந்த பூசாரிக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ அவி மந்திரம் என்பது மறைத்து உள்ளுக்குள் சொல்வது. அவி மந்திரத்தின் அடுக்கலை வேள்வி, அடுக்கலை கோழி உண்டாக்கி செவி மந்திரம் செய்து, இந்த மேலே சொன்ன 2 வரியும் வேள்வி செய்வது. ஆனா சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, இங்க பாருங்க, செவி மந்திரம் செய்து பிறர் செவியில் புகழும்படியாத மந்திரம் சொல்லி, சாமிக்கு சொல்ற மந்திரத்தையே ஆசாமிக்குன்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? உள்ள மந்திரம் சொல்லுவாரு, இவருக்கும் அதே மந்திரத்தை சொல்லுவார். அவன் கேட்குறவன் என்ன செய்ய போறான்? மினிஸ்டர் வராரு, அந்த மந்திரம் சொல்றாரு, இங்க அவனுக்கு என்ன தெரியும்? நமக்கு தான் என்ன தெரியும்? அப்படி செய்யலாமா? சாமிக்குரிய மந்திரத்தை ஆசாமிக்கு சொல்லலாமா? செவி மந்திரம் செய்து என்ன செய்ய போறாங்க? அவங்க தாம் உற நோக்கும் தம்முடைய உயருக்காக பயன்படுத்துவார்கள். சரிங்களா? எதுக்கு இதை செய்யறாங்க?
சங்கல்பம் பண்ணுன்றாங்களே, எதற்கு? இல்லைங்களா? உண்மையா இல்லை. என்ன கேட்குறேன், தாமுர நோக்கும் குவி மந்திரம். குவி மந்திரம் என்பது என்ன என்று கேட்டா, பிறரை போற்றி செய்யும் மந்திரம். கீழே இருக்க 2 வரையும் சாதாரண மக்களை சார்ந்தது, மேல இருக்க 2 வரையும் உண்மையான தேவர்களை சார்ந்தது. நீங்க வேள்வியில பிறர் புகழத்தக்க மந்திரம் சொன்னா, நீங்கள் உயர வேண்டும் என்பதற்காக அந்த மந்திரத்தை பயன்படுத்தினால் என்ன தெரியுமா நடக்கும்? பாருங்க, கொல் கொடியது வாமே. கொள்ளுகின்ற தன்மை விட மோசமான நிலை ஏற்படும். கொள்ளும் தன்மை ஏற்படும். ஊனுடல் வேறு செய்கின்ற நிலைமை ஏற்படும். ஊனுடல் வேறு செய்கின்ற நிலைமை ஏற்படும். கொடுமையான தீவினைகள் உங்களை வந்து சாரும். எனவே இறைவனுக்குரிய பீஜ எழுத்த மக்களுக்கு பிறருக்கு புகழும்படியாக நீ சொல்லாதே. செய்யலாமா? எவ்வளவு பெரிய இது பாருங்க. என்னங்க? கொடுங்க. வர சொல்லிடணுமா? என்னங்க? டீ டைம். சரி சரி, சந்தோஷம். நிறுத்திடுங்க அதை. ஏன்னா 2 3 சரி. யாகம் முதல்ல சொன்னேன் நான். பொது இடத்தில் ஒரு வரம்பின்றி அக்கினியை எழுப்புவது, அதான் யாகம். பொது நோக்கோடு செய்வது, இது குறிப்பிட்ட நோக்கோடு செய்வது. யானையை கொண்டாந்து பலியிட்டா யானை அங்க ஒரு ராமனே அதை செய்யறாங்க. யாகத்துல பரிகாரம் உண்டு, வேள்வியில பரிகாரம் கிடையாது. எல்லாம் பின்னாடி மாறி போச்சு. ராமருக்கு ஒரு செய்தியை சொல்லிடுறான். ராமருக்கு அஸ்வத்தாம யாகம் அப்படின்னு செய்யணும்னு நினைக்கிறான். என்னன்னு கேட்டால், ஒரு குதிரையை கொண்டாந்து நிற்க வச்சு வேள்வி பலகாலம் செய்த பிறகு, 6 காலம் செஞ்ச பிறகு, அந்த அக்கினியிலிருந்து கொண்டாந்துருக்கின்ற எழுப்பி இந்த குதிரையில் செஞ்சிட்ட பிறகு குதிரையை அவுத்து விட்டுருவாங்க. அது எங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் இவனுடைய நாடு. போர்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஊரை தடுத்துட்டாங்கன்னா இங்கே போய் போர் செய்யும். குதிரை எவ்வளோ தூரம் போகிறதோ இல்லையா, போகிற இடமெல்லாம் அவனுடைய நாடு, அந்த நாடு சுபிட்சமாக இருக்கும் அப்படின்னு செஞ்சாங்க. ராமரும் அதை செய்ய சொன்னாங்க. இப்போ சீதை வனவாசத்தில் இருக்கிறா, கர்ப்பத்தோடு இருக்கிறா. இவ கேட்குறாங்க, ஆச்சாரியார் வந்து நீங்கள் தனியாக செய்யக்கூடாது, உங்கள் கூட உங்கள் வீட்டுக்காரம்மா இருக்கணும், 2 பேரும் உட்காந்தான் யாகத்தை செய்யணும், அதுக்கு பிறகு தான் இந்த குதிரையை ஆற்றல் பண்ணி அனுப்பணும், உங்கள் வீட்டுக்காரம்மா வரணுன்றாங்க. என்ன செய்வாங்க? இன்னைக்கு இருக்கிற கதை அன்னைக்கே ஓடி இருக்கு சார். வந்துட்டா என்ன செய்வாங்க? ஒருத்தன் யோசனை சொல்லலாம் பாருங்க, சூப்பரான யோசனை. ஒன்றும் தேவையில்லைங்க, ஒய்ஃபை பற்றி கவலைப்படாதீங்க. ஒய்ஃபு மாதிரி தங்கத்தில் செல்ல செஞ்சு வேள்வியை முடிச்சுட்டு தங்கத்தை இங்கே கொடுத்துருங்க. வேள்வி யாரெல்லாம் செஞ்சாங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்டு போங்கன்ட்டான். அது மாதிரி செஞ்சாருங்க. கம்பராமாயணத்தில் சாட்சி இருக்கு, பாட்டு இருக்கு. இப்போ என்ன சொல்றீங்க நீங்க? நம்ம சைவ வேள்வி என்னன்னு கேட்டா, எனக்கு மனசுல பட்டதை சொல்லிடுறேன். பெருமானை எழுப்பி இல்லையா, அதுதான் அவன் எழுப்பனா. நடந்ததில்லை திருவண்ணாமலை எழுப்பி, என் வீட்டில் அவ்வளோ குறை இருக்கிறது, நான் ரொம்ப சிரமப்படுறேன் இல்லையா, பையனுக்கு வேலையே கிடைக்கல, நல்லா எல்லாத்துலேயும் போகிறான், ஒன்றும் கிட்ட போகிறான், வெட்ட வந்துடுறான், ஏதோ தடை இருக்குது, தடையை நீக்கிடு. என்னுடைய வழிபாட்டை முதலாக வச்சு, என்னுடைய ஆன்மாவை முதலாக வச்சு வழிபாட்டை முதல்ல வரணும், தடையை நீக்கிடு. அவனுக்கு ஒரு வழிகாட்டு உன் பிள்ளையா நினச்சி அவனை காப்பாது. தீர்ந்து போயிடுச்சு. பொண்ணு கல்யாணம் ஆகலையா, இது மாதிரி செய்யும், நீ தான் அது காரணம், ஏதாவது ஒரு வேலையை எனக்கு உதவி செய்யணும்னு நம்ம கேட்கறதான். பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம். இதான் ஏன் வேற என்ன? எங்கே போவேன் நான் உன்னை விட்டா எங்கே போகிறது? யார்கிட்ட போய் கேட்கறது? யார்கிட்ட போய் கேட்கலாம்? சனீஸ்வரன்கிட்ட போய் கேட்கலாமா?
நம்மளை மறந்தே தொலைச்சிருப்பான். ஆஹா நீ வந்துட்டியா, அவன் ஏட ஏறானுவான், டக்குன்னு நம்மளை பிடிச்சிக்குவான். சில ஆள்கிட்ட போய் நம்ம கண்ணில் படவே கூடாது. எங்கே போவோம் நம்ம சொல்லுங்க, எங்கே போக முடியும்? அவனை விட்டால் வேற கதி என்ன இருக்கு? ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க, வினையை நீக்குகின்ற ஆற்றல் அவனிடத்தில் இருக்கிறது. வினையை ஊட்டுவதும் அவன்தான். எவன் ஊட்டுறானா அவன் தான் அவுக்க முடியும். எனவே நவகரம் போறதுல அர்த்தம் இல்லை, பரிவாரதண்டு போறதுல அர்த்தம் இல்லை, எங்கு போறதுல அர்த்தம் இல்லை. அவன் தானே இவன்கிட்ட சொல்லி கூட்ட சொல்றான். எங்கேருந்து ஆணை வருகிறது? அவன் தானே எழுத்து போடுறான். ஆணையை நமது என்ற பிறான் அவன் தானே உன்னை ஊட்டுறான்ல. நம்ம யார்கிட்ட போகணும்? யார்கிட்ட போகலாம்? அவன்கிட்ட தான் போகணும். திருமுறைகள் இருக்கிறது, மந்திரம் இருக்கிறது, சொன்னால் நேராக அவன்கிட்ட தொடர்பு கொண்டு போகிறோம் இல்லைங்களா? தொடர்பு கொண்டு கேட்குறான். ஆழ் மனதில் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவான். அதான் இலக்கணம். திருமறையை ஓதுங்க, மந்திரம் ஓதுங்க, தெரிஞ்சதை ஓதுங்க. அவன் எங்க போயிடுவான்? பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பறிந்து பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழைப்பிலா ஆனந்தமாய அப்புறம் தேனினை சொரிந்து. அதான் சூப்பர். புறம்புறம் தெரிந்த செல்வமே. எங்கெங்கெல்லாம் போறீங்க நீங்க? அங்கெல்லாம் உங்களை விட்டா போறான். நல்லது செய்யும் போதும் கூட தான் வரான், கெட்டது செய்யும் போதும் கூட தான் வரான். போயிடுவானா? புறம்புறம் தெரிந்த செல்வமே. அவர் தான் உணர்ந்தார், எங்க போனாலும் என் கூட வரண்டான்னார் இல்லைங்களா? புறம்புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து. என்ன இந்த சிக்கு என்பதுதான் முக்கியமான வார்த்தை. அது